இதுல நம்ம மோகன் தோட்டத்துல சாமி அந்த வேப்ப மரம் இருக்கு சாமி. அந்த வேப்ப மரத்தடியில பௌர்ணமி போயிருக்கோம் சாமி. பௌர்ணமி போயிருக்கும் போது அதுக்கு அடுத்த பௌர்ணமி அப்போ அங்கிட்டு 2-3 பௌர்ணமி கழிச்சு ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு அப்போ போயிருக்கோம் சாமி. போயிருக்கும் போது என்ன செஞ்சுட்டேன்டா, அப்போ வேப்ப மரத்தடியில சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அங்க உட்காந்துருக்கோம். உட்காந்துருக்கும் போது முதல் நாள் நைட்டு எல்லாம் விபூதி போட்டு ஆளுகள்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் வராங்க, பாக்குறாங்க, காருக்காரங்க வராங்க, போறாங்க, எல்லாம் போறாங்க. அப்போ நைட்டு ஒரு 12 மணி மோகன் தோட்டம் அந்த கிணத்து மேட்டுல அந்த தொட்டிக்கிட்ட நின்று அப்பெல்லாம் அளவான வேப்ப மரம் மாத்தியா இருந்துச்சு, பெரிய வேப்ப மரம் இல்ல அப்படின்றவன். அப்போ சாமி அந்த நிலாவை பாருங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்படின்றவன் நானும் எங்க தம்பி ஓட்டாட்டி எங்க வீட்டுக்காரர் 4 பேர் பாக்குறோம். நிலாவை பாரு சாமி, நிலவு எப்படி இருக்குன்னு பாரு, பௌர்ணமி மாரியம்மா மேல வாரு அப்படின்றாரு. அப்படின்றவன் மேல பார்த்தா சாமி அந்த நிலவு வண்ண வண்ணமா கலரா சுத்துச்சு சாமி. இந்த வண்ண கலர் எல்லாம் 7 கலர் 8 கலரா சுத்துச்சு. அந்த கலர்ல எண்ணவே முடியாது. அப்படி கர 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 நிலா சுத்துது சாமி. அவர் சொன்ன உடனே அங்க சுத்துது சாமி. இதெல்லாம் என்ன ஒரு அதிசயங்க சாமி, இதை சொல்ல முடியாது சாமி. அப்படியெல்லாம் இருந்துட்டு திருப்பி மறுநாள் காலையில நாங்க பௌர்ணமி கொண்டு போனா பொங்க சோறு இருக்கு. பொங்க சோறு எப்பவுமே பொங்கல் வச்சு சாமிக்கு கொண்டு போ, பௌர்ணமி தான் அங்கே 2 பேத்துக்கு கொடுக்க. சாமி சாப்பிட்டாரு, சாப்பிட்டு அப்படின்னு கொண்டு போ. அப்ப என்ன செஞ்சுட்டேன், சாமி வீட்டுக்கு வெளியேற்றிருக்கோம். வீட்டுக்கு வெளியேற்றிருக்கும் போது பொங்க சோறு கொஞ்சம் ஒரு 2 பிடி சோறு, 2 கை சோறு இருக்கு. அந்த சோறை வலிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி தொட்டில கழுவி போயிடுவோம், விலைக்கு கழுவி போயிடுவோம் அப்படின்ட்டு. அப்ப என்ன செஞ்சுட்டு அந்த செடிக்கிட்ட அந்த மோகன் தோட்டத்துக்கிட்ட அங்க உட்காந்துது, அந்த இதுகிட்ட உட்காந்து வச்சிருக்கோம். அப்போ துரைமுருகன் மையன் 2 பேரு, ஆம்பளை மையன் 2 பேர், துரைமுருகன் மையன் திரும்ப ஒய்ஃபு 4 பேரு அவங்க வந்துட்டாங்க. அவங்களும் உட்காந்து பேசிக்கிட்டாங்க. அப்ப என்ன செஞ்சுட்டோம்னா இன்னும் கொள்ள பேர் இருக்காங்க. அவங்க 4 பேர் எனக்கு நல்லா தெரியும். அப்படின்ற போது அப்ப என்ன செஞ்சுட்டாப்புல, சரிட்டு அந்த தோட்டம் வேப்ப மரத்து பக்கத்துல பருத்தி செடி போட்டிருக்காங்க. பூரா பருத்தி செடி, கண்ணு கட்ட மட்டும் பருத்தி செடி. அப்ப பருத்தி செடி இருக்கும்போது சாமி என்ன செஞ்சுட்டாரு, இந்த சாமி இந்த சாப்பாடெல்லாம் போட்டோம் சாமி, இந்த சாப்பாடு இலை இதெல்லாம் கொண்டு போனோம்ல. அப்ப என்ன செஞ்சுட்டோம்னா அந்த சாப்பாடு பொங்க சோறை கொண்டு போய் இதை போய் வைக்க போறேன்டுவேன். சாமி எங்க கொண்டு வந்து வையின்றார். எங்க சாமி வைக்க அப்படின்ட்டு, இங்க வா சாமி, இங்க வை சாமி அப்படின்றாரு. அப்ப என்ன செஞ்சுட்டாருண்டா, அந்த பருத்தி செடியை ஒட்டிதான் அவர் வைக்க சொன்னார். அந்த பருத்தி செடி ஒட்டி 2 கை சோறு வச்சிருக்கேன் சாமி. வச்சிருக்கும் போது 2 நாய் சாமி, 2 நாய் அவர்கிட்ட இருந்த நாய் வந்து சாப்பிட்டுக்கு இருக்கு சாமி. அப்ப அதுக்குள்ள அவர் என்ன சொன்னாரு, அந்த இலை இருக்குவாரு, அந்த இலையை எடுத்து வந்து இந்த சோறை தூக்கி அதுல வையின்றாரு. அந்த வாழை கிடக்குல, அந்த வாழை எடுத்து வந்து அவங்ககிட்ட இருக்கல, அந்த வாழை எடுத்து வந்து அதுல இந்த சாப்பாட்டை வைக்கின்றார் திருப்பி. சரி, அங்க உட்காந்துக்கே சொல்லிக்கே இருக்காரு, கட்டில உட்காந்து சொல்லிக்கே இருக்காரு. சரின்ட்டு அந்த இலையில அந்த சாப்பாடை பொங்க சோறை எடுத்து அந்த இலையில வைக்க போறேன். இலையில வைக்க போகும்போது என்ன செஞ்சுட்டாரு, அப்படியே இலையில அந்த சோறை புடுங்க வந்தது, நம்ம சாப்பிடுறத புடுங்க வர நாய் வாய்க்குள்ள கை போயிடுச்சு சாமி. நாய் கைக்குள்ள போயிடுச்சுன்னா மொழி வரைக்கும் கைக்குள்ள போயிடுச்சு சாமி. மொழி வரைக்கும் கைக்குள்ள போயிடுச்சு. ஏய் 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 எத்துறாங்க, அடிக்கிறாங்க, போகவே மாட்டேங்குது, கையை விட மாட்டேங்குது. கையில 2 பள்ளம் போட்டுச்சு, ஓட்டை பெருசா போட்டுச்சு. நத்த அடிக்குது கடிக்குது. இப்போ எனக்கு சாமி என்ன மாதிரியா பேசுவேண்டே தெரியல, அந்த மாதிரி பேசியிருக்கேன். எங்க வீட்டுக்காரன் தம்பிங்க ஓடியே போயிட்டாங்க, நம்ம இங்க இருந்தா பெரிய பிரச்சனையா போகுது அப்படின்னு. அப்புறமேல என்ன செஞ்ச, தண்ணியை அடிக்குது அப்படின்னு தம்பி ஓட்டாட்டி என்ன சொன்ன, அப்புறம் ஒண்ணுமில்லக்காண்டாப்புல. சாமி இதுக்கு அசரவே இல்லை சாமி. அவர் வாட்டு சுத்திட்டு அவர் வாட்டு நடந்துகிட்டே இருக்காரு. இது என்னன்னு தெரியல அப்படின்றது. அப்புறமேல என்ன செஞ்சோம், அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, அங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அந்த துறைமுருகன் பொண்டாட்டி அவங்க அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, அம்மா இப்படியே நீங்க ஜிஹெச் போயிருங்க, 12 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் ஆஸ்பத்திரி, அங்க போய் ஊசியை போட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. ஐயோ கிடுக்குன்னு நடுங்குறேன். நானே ஒரு பயந்தோடி சாமி, ரொம்ப பயப்படுவேன். அப்படின்ற போது பயந்து நடுங்குறேன். நடுங்கும் போது அப்படின்னா எங்க வீட்டுக்காரர் கையை பிடிச்சுக்கிட்டாப்புல, வையல நம்மளுக்கு உயிர் போகும்போது இவங்கிட்ட 2 பிள்ளைய எங்க வீட்டுக்கார்ட்ட 2 பிள்ளைய ஒப்படைச்சிட்டு சாக போறோமே அப்படின்றது மாதிரி, என் பிள்ளையில மட்டும் நீ பாத்துக்க, நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிருக்கேன். நான் செத்துருவேன், என் பிள்ளையில மட்டும் பாவம், அடுத்த வீட்டுல விட்டு வந்திருக்கேன், பாத்துக்க, என் பிள்ளை எங்க அலையுதோ அப்படின்ட்டு இருந்தேன். அப்ப என்ன செஞ்சுட்டாப்புலண்டா, சரின்ட்டு அந்த அடிக்குது சாமி. அப்ப என்ன சொல்லி இதுல இருந்து ஒரு கட்டு போடுங்கன்னாங்க. அவர் எதுக்குமே அசையல சாமி, அவர் பாட்டுக்கு நடந்துக்கிட்டாரு. சரின்ட்டு அப்புறமேல என்ன செஞ்சுட்டாப்புலண்டா, அந்த மோகன் தோட்டத்துல இது என்னமோ கேட்டுக்கு இருக்காங்க, என்னமோ சத்தம் போட்டுருக்காங்க. கரும்புக்கு பெரிய கரும்பு ஒன்று இருக்கு, சின்ன கரும்பு கொண்டு களை வெட்டிக்கிருக்காங்க. ஒரு 10 பேர் களை வெட்டிக்கிருக்காங்க, சின்ன கரும்புக்கு களை வெட்டிக்கிருக்காங்க. அப்படின்னா செய்யறப்பல அங்க இருந்து எல்லாரும் ஓடியாந்தாங்க. சாமி என்ன சாமி பாவம், அந்த அம்மா மதுரையில இருந்து வந்தம்மா,
நாய் கடிக்க வச்சு உட்காந்துருக்கீங்க, நாயை கடிக்க விட்டு உங்க வாட்டுக்கு நடந்துட்டு இருக்கீங்க, என்ன சாமி இப்படி அப்படின்ட்டாப்புல. அவர் எதுவுமே பேசலமோ என் பொண்டாட்டி சொல்லுது. அப்ப என்ன சொல்றாப்புல, அப்ப என்ன செஞ்சுட்டாப்புலடா, இதுக்கு ஒரு நத்த உறிஞ்சி கொலையும் அந்த கூட வந்த வேலைக்காரன் போல, அதான் வேலை களை வெட்டுற வேலைக்கு வந்தவன் போல, அது போல என்கிட்ட சுண்ணாம்பு இருக்கு, சுண்ணாம்பு நத்த உறிஞ்சி கொலையும் நசுக்கி அந்த 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 ஓட்டையில வைப்பம்மா அப்படின்னு நசுக்கிட்டு வந்து சுண்ணாம்பு வந்து தடை வந்தாங்க, சுண்ணாம்பு வந்து வைக்க வந்தாங்க. அப்படின்ட்டு யாருக்குமா சுண்ணாம்பு வைக்கிற அப்படின்னு கேட்டாரு மோய மண்டாட்டிய. இவங்களுக்கு தான் சாமி பாவம் முடியாம கிடக்காங்க, நத்தம் வைக்கிறக்கு உங்களுக்கு தெரியலையா அப்படின்றாப்புல. அப்படின்ற அப்ப என்ன செஞ்சாப்புல, ஏமா உன் ஜோலியா பாருமா எனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னாரு. அப்படின்றவன் எதுக்கு சாமி இப்படி சொல்றீங்க, அவங்க பாவம் பிள்ளை வீட்டுக்காரங்க உங்களை பார்க்க வந்தவங்களை இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்களா சாமி அப்படின்னு சொல்லுது. சொல்லிக்கிட்டு திருப்பி பேசியே தான் இருக்கு. அப்படின்ற என்ன செஞ்சுட்டாரு, இதுக்கு நான் தேமா வைத்தியம் பண்ணணும், நீ எங்க வைத்தியம் பண்ண போற அப்படின்றாரு. அப்படின்ற அப்ப என்ன செஞ்சுட்டாப்புலடா, என்ன மாதிரி செய்யுங்க சாமி, நாங்க போடுறோம் சாமி அப்படின்னு, நீங்க ஆட்டாவை கூப்பிட்டுங்க, ஏதாச்சும் ஒரு வண்டிக்காரனை கூப்பிட்டு நீ அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டு போகிட்டு மோயம் கொண்டாச்சு சொல்லிச்சு. அம்மாவுக்கு கிறக்கமா இருக்கு கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டாப்புல. அப்ப என்ன செஞ்சுட்டாரு சாமி, என்ன செஞ்சுட்டாப்புலடா, சாமி செல்வம் தான் நினைக்கிறேன், செல்வா போய் அந்த பெரிய கரும்பு இருப்பாரு, அந்த கரும்பு மொழி கரும்பு ஒடிச்சு கொடாந்து ஒடிச்சு வந்திருக்காப்புல. ஒடிச்சு வந்து அப்படியே என்கிட்ட 3 தடவை அந்த அந்த முனி அந்த அந்த கொத்தாட கரும்போட அந்த 3 தடவை இப்படி இப்படி 3 தடவை கிட்ட 3 தடவை சுத்திக்கிட்டாரு சாமி அந்த கரும்பு சோகைய. அந்த இதோட 3-4 சோகையோட தளவு கரும்பு மாதிரி இருக்கு. அதை ஒடிச்சு வந்து சுத்தினாரு. சுத்திட்டு அப்படியே மோகைய விட்டு ஓட்டு மேல வச்சுட்டாரு. இந்த மோகைய வீட்டு ஓட்டு வீடு இருக்குல்ல, அந்த ஓட்டு சாலையில மேல குத்தி விட்டாரு. மேல குத்துறாண்ட மேல குத்திட்டு, இது காய்ச்சிரும் சாமி, நீ எங்க சாமி ஊசி போட போற, நான் தான் ஊசி போடணும் உனக்கு அப்படின்றாரு. அப்படின்ற போது ஒண்ணும் கவலைப்படாத சாமி, சரியாயிரும் சாமி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சரியா போயிரும் சாமி அப்படின்னு செம்மண் இருக்கு பாருங்க, செம்மண் சுடு மண்ணு அதை கொண்டு வந்து அந்த இதுல போட்டு விட்டாரு புண்ணுல. அப்படின்றது அப்புறமேல எந்திரிச்சு மூஞ்சிய கழுவு சாமி, எந்திரிச்சு சாமி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி, என் தண்ணியை குடி அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த பாட்டில இருந்த தண்ணியை கொஞ்சம் முடிச்சேன், ஒண்ணும் பிரச்சனை இல்லை, தண்ணியை தொளிச்சு விட்டாரு. அப்பயே கடுப்பு கொஞ்சம் கொஞ்சமா நின்றுச்சு, சோகைய மேல வச்சாருல அப்பயே நின்றுச்சு. நின்றுக்கவே அப்ப சொன்னாரு சாமி, 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அழிந்திடாத பிறவி அம்மா நீ, அந்த பாட்டு படிச்சாரு சாமி. நானுங்க வேதனைப்பட்டு அழுதுக்கு அவர் எப்படி பாட்டு படிச்சாரு, ஆளை நிக்க வச்சு, அங்க இருக்கிற ஆளை பூராவை அப்படியே நிக்க வச்சு, மறுதடவை மறு பௌர்ணமி அன்னைக்கு நான் அழுது வந்துட்டேன் வீட்டுக்கு, மறு பௌர்ணமி சோறு கொண்டு போனேனே, ஆளை பூரா வச்சு நாயை விட்டு கடிக்க விட்டாலும் நீ இப்படி ஒரு ஆளு சாமின்னு அந்த மாதிரி பாட்டு படிச்சாரு சாமி. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். வணக்கம் சாமி, நன்றி சாமி.